ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 26/4/25. मीठे बच्चे, तुम पुरुषोत्तम संगम युगी ब्राह्मण अभी ईश्वर की गोद में आए हो। तुम्हें मनुष्य से देवता बनना है तो देवी गुण भी चाहिए. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் புருஷோத்தம சங்கம் யுகி பிராமணர்கள், இப்பொழுது ஈஸ்வரனால் தத்தெடுக்கப்பட்டவர் ஆகிவிட்டீர்கள். அதாவது ஈஸ்வரனுடைய குழந்தையாக இருக்கிறோம். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதா ஆக வேண்டும். ஆகையால் தெய்வீக குணங்கள் கட்டாயம் வேண்டும். தெய்வீக குணங்களை கட்டாயமா கடைபிடிக்கணும். प्रश्न, ब्राह्मण बच्चों को किस बात में अपनी बहुत बहुत संभाल करनी है और क्यों? கேள்வி, பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் தன்னை மிகவும் மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் மற்றும் ஏன்? सारे दिन की दिनचर्या में कोई भी पाप कर्म ना हो, इसे संभाल करनी है, क्योंकि तुम्हारे सामने बाबा धर्मराज के रूप में खड़ा है. चेक करो, किसी को दुख तो नहीं दिया. श्रीमत पर कितना परसेंटेज चलते हैं? रावण मत पर तो नहीं चलते हैं. பாபா சொல்கிறாங்க, முழு நாளும் நம்முடைய டைம் டேபிள், நம்முடைய ஃபுல் டேல காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் செயல் செய்கிறோம் இல்லையா, இதில் எந்த ஒரு பாவகர்மாவும் நான் செய்யலை தானே, செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். ஏன்னா நம் முன்னால் பாபா தர்மராஜாகவும் நின்றுட்டுருக்கிறாரு, தர்மராஜ் ரூபத்துலேயும் நிற்கிறார். ஸோ செக் பண்ணி பார்க்கணும், நான் யாருக்கும் துக்கம் கஷ்டத்தை கொடுக்கல தானே, ஸ்ரீமத் படி எவ்வளோ பர்சன்டேஜ் நான் நடந்துட்டுருக்கிறேன், ராவணனுடைய வழிப்படி நடக்கல தானே. ஏன்னா பாபா உன்னுடையவர் ஆன பிறகு ஏதாவது பாவ செயல் செய்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு 100 மடங்கு தண்டனை இருக்கு. ஒரு புண்ணியத்தை செய்கிறோம், நல்ல செயல் செய்கிறோன்னா ஒன்றுக்கு பல கோடி மடங்கு புண்ணியம் சேரும். அதே இது ஒரு பாவ செயல் செய்துட்டோன்னா பாபா குழந்தை ஆன பிறகு அதற்கான தண்டனையும் கூட 100 மடங்காக ஆகிடுது. ओम शांति. भगवान वाच, ये तो बच्चों को समझाया गया है, किसी मनुष्यों को व देवताओं को भगवान नहीं कहा जा सकता है. ஓம் சாந்தி. பகவானுடைய மகாவாக்கியம். குழந்தைகளுக்கு பாபா புரிய வச்சிருக்கிறார், எந்த மனிதர்களையோ அல்லது தேவதைகளையோ பகவான் என்று சொல்ல முடியாது. यहाँ जब बैठते हैं तो बुद्धि में ये रखता है कि हम संगम युगी ब्राह्मण हैं. நம்ம பாபா முன்னாடி அமர்ந்திருக்கிறோம், முரளி கேட்குறோம், யோகா பண்ணுறோம், இல்லை பாபா வீட்டுக்கு வரோன்னா என்ன ஞாபகம் இருக்கும்? நான் சங்கம் யுகி பிராமணன் என்பது ஞாபகம் இருக்கும். ஏபி யாது சதா கிஸ்கோ ரக்தி நெஹி. ஆனால் இந்த நினைவு நிரந்தரமாக யாருக்கு இருக்க மாட்டேங்குதுங்கிறார் பாபா. பாபா முன்னாடி வரோம், மதுபன் போகிறோம், சென்டருக்கு வரோன்னா நான் சங்கம் யுகத்தில் இருக்கேன், பாபா குழந்தை பிராமணன்லாம் நினைக்கிறோமா. ஆனால் வெளியில் போயாச்சுன்னா நினைவு மாறிடுது. अपने को सचमुच ब्राह्मण समझते हैं, ऐसे भी नहीं. ब्राह्मण बच्चों को फिर देवी गुण भी धारण करने हैं. தன்னை முழுமையாக உண்மையாகவே பிராமணன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட குழந்தைங்க எல்லாரும் கிடையாதுன்ட்டார் பாபா. பிராமண குழந்தைகள் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். हम संगम ही ब्राह्मण हैं, हम शिव बाबा द्वारा पुरुषोत्तम बन रहे हैं. நாம சங்கமயுக பிராமணர்கள், சிவ் பாபா மூலமாக புருஷோத்தம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நினைவும் குழந்தைகளுக்கு அடிக்கடி மறந்து போயிடுது. கடிகடி பூல் ஜாத்தே ஹே கி ஹம் புருஷோத்தம் சங்கம்யுகி பிராமண ஹே. அடிக்கடி மறந்து போயிடுறீங்க, நான் புருஷோத்தம சங்கம்யுக பிராமணன் என்ற விஷயத்தை மறந்து போயிடுறீங்க. ஆனாலும் கூட சில குழந்தைங்க சொல்கிறாங்களாம், எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது பாபான். ஏ புத்திமி யாத் ரஹே தோபி ஆஹா சௌபாகியம். சரி, அப்படி உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னா ஆஹா, நீங்கள் சௌபாகியசாலிகள். सत्य में कभी ऐसा अक्षर नहीं निकलते हैं, कोई सच बोलते कोई तो झूठ बोलते हैं, यहाँ भी ऐसे हैं. बाबा हमेशा कहते अपनी जीवन कहानी बाबा को लिख भेजो.
कोई तो बिल्कुल सच लिखते हैं, कोई छिपाते हैं, लज्जा आती है. பாபா சொல்றாங்க, சில நேரம் சிலர் வந்து இந்த உலகத்துல பொய் பேசுறாங்க, சிலர் உண்மை பேசுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சத்தியுகத்துல கிடையாது. சத்தியுகம் அப்படின்னாலே சத்தியமா தான் இருப்பாங்க. அங்கே வந்து என்ன காப்பாத்துங்க, என் மேல இரக்கம் காட்டுங்க, நான் பாவியா இருக்கேன். இந்த மாரி வார்த்தைகள் கூட சத்தியுகத்துல பயன்படுத்துறது கிடையாது. பாபா எப்பொழுதும் சொல்றார், தன்னுடைய வாழ்க்கை கதைய பாபாவுக்கு எழுதி அனுப்புங்க. அதுல கூட சில குழந்தைங்க எழுதி அனுப்புறதுல, சில குழந்தைங்க உண்மை எழுதுறாங்களாம், சில குழந்தைங்க பாபா கிட்ட எதையாவது மறைச்சிடுறாங்க. देह अभिमान बनने से चोरी, चकारी, झूठ बोलना, पाप करना ये सब आदतें बढ़ जाती हैं. आवाज से बोलने की आदत पड़ जाती है. फिर कहते हमारा आवाज ही ऐसा है. दिन में 25-30 पाप भी करते हैं. झूठ बोलना भी पाप हुआ ना, आदत बढ़ जाता है. பாபா कहते ஆவாஸ் கம் கர்னா சீக்கோனா. பாபா சொல்றாங்க, தேக அபிமானத்துல வரனால திருடுறது, பொய் பேசுறது, பாவம் செய்யறது, இந்த மாதிரி நிறைய பழக்கங்கள் உருவாயிடுது. சத்தமா பேசுறதே நமக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா, அப்புறம் என்ன சொல்றாங்களாம், நான் கோபப்பட்டு பேசல, சத்தமா பேசுறேன். அதான் என்னுடைய பழக்கம்னு சொல்லிடுறாங்க. என்னுடைய சத்தமே அப்படிதான் சொல்லிடுறாங்க. பாபா சொல்றாரு, ஒரு நாள்ல 25, 30 பாவம் கூட செய்துடுறாங்க. பொய் பேசுறது கூட பாவம் தானே இல்லையா? அப்படி பழக்கம் உருவாயிடுது. அதனால பாபா சொல்றார், முதல்ல சத்தமா பேசுறத விடுங்க. சத்தத்தை குறைச்சு, அதாவது மெதுவா பேசுறதுக்கு கத்துக்கங்க. மெதுவா பேசுறதுனாலயும் எந்த ஒரு காரியமும் கெட்டு போறது கிடையாது. कुत्ते को पालते हैं तो अच्छा हो जाता है. बंदर कितना तेज होते हैं, फिर कोई के साथ हिर जाते हैं. डांस आदि बैठ करते जानवर भी सुधर जाते हैं. जानवरों को सुधारने वाला मनुष्य है, मनुष्यों को सुधारने वाला பாபா है. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் பாருங்க, நாய் வளர்க்குறாங்க. அப்ப அது எப்படி சொல்றோமோ அப்படி அது என்ன ஆயிடுது, நாய் வளர்ந்துருது, கத்துக்குது. அதே போல குரங்கு கூட பாருங்க, சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அத கூட மனிதர்கள் ட்ரெய்னிங் குடுத்து என்ன பண்ணிடுறாங்க, கரெக்ட்டா டான்ஸ் பண்ணணும், இப்படி குதிக்கணும்னு குரங்கையும் கூட மாத்திர்றாங்க. அப்போ விலங்குகள மாத்தக்கூடியவங்க மனிதர்கள். ஆனா மனிதர்கள மாற்றக்கூடியவர் யாரு? ஷிவ் பாபா தான். பாபா சொல்றார், பக்தி மார்க்கத்துல நான் கட்ச அவதார், வராஹ அவதார்லாம் கூட சொல்லிட்டீங்க. ஆனா பாபா எப்படி இருக்கிறார், இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. बाबा कहते मेरी मत पर नहीं चलेंगे तो सजा और ही बढ़ती जाएगी, इसलिए अब पाप ஆதி கர்ணா சோடோ. பாபா சொல்றார், என்னுடைய வழிப்படி நடக்கல அப்படின்னா தண்டனை இன்னும் அதிகமாகிவிடும். ஆகையால் இப்பொழுது பாவம் செய்வதை விட்டுவிடுங்கள். தன்னுடைய சார்ட் வைங்க, அப்பதான் தாரணையும் கூட ஏற்படும். तुम बच्चों को ध्यान विशेष सर्विस पर होना चाहिए. बल बच्चे समझदार हैं, परंतु सर्विस पूरी नहीं करते तो बाबा समझते हैं राहु की दशा बैठी है. பாபா சொல்றார், குழந்தைகள் சேவையில விசேஷமான கவனம் கொடுக்கணும், நிறைய சேவா பண்ணும். ஆனா சில குழந்தைங்க புத்திசாலியா இருக்கிறாங்க, ஆனா சேவா பண்றதே கிடையாது. அப்ப அப்பேற்பட்ட குழந்தைய பார்த்து பாபா நினைச்சுக்கிறாராம், இந்த குழந்தைக்கு ஏதோ ராகு திசை, ராகு கிரகணம் பிடிச்சிருக்கிறது. தாரணா கேலிய முக்கிய சார். நல்லது, தாரணைக்காக முக்கியமான விஷயங்கள். முதல் பாயிண்ட், देह अभिमान में आकर आवाज से बात नहीं करनी है, इस आदत को मिटाना है. தேக அபிமானத்தில் வந்து சத்தமாக பேசக்கூடாது, இந்த பழக்கத்தை நீக்கிவிட வேண்டும். चोरी करना, झूठ बोलना ये सब पाप है. பொய் பேசுறது, திருடுறது, இது எல்லாமே பாவம்தான். இதிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக தேஹி அபிமானியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், मौत सामने है, इसलिए बाबा की श्रीमत पर चलकर पावन बनना है. बाबा का बनने के बाद कोई भी बुरा कर्म नहीं करना है. பாபா சொல்றாங்க, மரணம் எதிரில் தான் இருக்கிறது. ஆகையால் பாபாவுனுடைய ஸ்ரீமத் படி நடந்து தூய்மையாக வேண்டும். பாபாவுனுடையவர் ஆன பிறகு எந்த பாவ செயலும் கெட்ட செயலும் செய்யக்கூடாது. தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர தண்டனைக்குரியவராக ஆக்கிக்க கூடாது. வரதான்,
लोक पसंद सभा की टिकट बुक करने वाले ராஜ சிங்காசன் அதிகாரி பவ. பாபா வரதானம் சொல்றாங்க, மனிதர்களுக்கு பிடித்தமான சபையினுடைய டிக்கெட்டை புக் பண்ணக்கூடிய, மக்களுக்கு பிடித்த சபா, அதான் லோக் பசந்த் சபான்னு சொல்றாங்க. லோக் சபான்னு லௌகிக்ல சொல்றாங்களே உலகத்துல, பாபா என்ன சொல்றார், லோக் பசந்த் சபா, மக்கள் விரும்பக்கூடிய சபை, அதனுடைய டிக்கெட்டை புக் பண்ணக்கூடிய ராஜ்ய சிம்மாசனத்தின் அதிகாரி ஆகுங்கள். कोई भी संकल्प या विचार करते हो तो पहले चेक करो कि ये विचार व संकल्प बाबा पसंद हैं. जब बाबा पसंद हैं वो लोग पसंद स्वतः बन जाते हैं. எந்த ஒரு எண்ணங்களையோ சிந்தனைகளையோ செய்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுங்க, என்னுடைய இந்த மாதிரி சிந்தனைகள், என்னுடைய இந்த மாதிரி எண்ணங்கள் பாபாவுக்கு பிடிக்குமா, இந்த எண்ணங்கள்லாம் பாபாவுக்கு பிடிச்சமானதா இருக்குமா என்பதை முதல்ல செக் பண்ணி பாருங்க. யாரு பாபாவுக்கு பிடித்தமானவர் ஆகுறாங்க, அவங்க மக்களுக்கு பிடித்தமானவரா தானாகவே ஆகிடுவாங்க. यदि किसी संकल्प में स्वार्थ है तो मन पसंद कहेंगे और विश्व कल्याण अर्थ है तो लोग पसंद व प्रभु पसंद कहेंगे. लोग पसंद सभा के मेंबर बनना अर्थात लॉ एंड ऑर्डर का राज्य अधिकार व राज्य सिंहासन प्राप्त कर लेना. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை ஏதாவது எண்ணங்களில் கூட சுயநலம் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் மனதிற்கு பிடித்தமானதுன்னு அர்த்தம். நம்ம மனசுக்கு பிடிச்சமானதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோன்னு அர்த்தம். ஆனால் விஸ்வ கல்யாண், உலக நன்மைக்கான எண்ணங்கள் நம்ம மனசில் வந்தாதான் நம்ம என்ன ஆக முடியும், மக்களுக்கு பிடித்தமானவராக ஆக முடியும். இப்போ மக்களுக்கு பிடித்தமான சபை, அந்த லோக் பசந்த் சபையினுடைய மெம்பர் ஆகணும்னா லா அண்ட் ஆர்டர், அதாவது லா அண்ட் ஆர்டர் ராஜ்யத்தினுடைய அதிகாரியாகவும் ராஜ்ய சிம்மாசனத்தையும் பிராப்தியாக நீங்கள் அடைய முடியும். இப்போ நம்ம மக்களுக்கு பிடித்தமான ஆத்மாக்கள் ஆயிட்டோம்னா அடுத்து ராஜ்ய சிம்மாசனதாரி ஆகிடுவோம். ஸ்லோகன், परमात्मा साथ का अनुभव करो तो सब कुछ सहज अनुभव करते हुए सेफ रहेंगे. ஸ்லோகன், பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்யுங்கள், அப்போது அனைத்தையும் சகஜமாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாகவும் இருப்பீர்கள். இன்றைய நாளிற்கான அவ்யக்த தூண்டுதல், जैसा शिव शक्ति कंबाइंड रूप है ऐसे पांडव पदी और पांडव ये सदा कंबाइंड रूप में हैं. எவ்வாறு சிவனையும் சக்தியும் இணைந்த ரூபத்தில் இருக்கின்றார்களோ காட்டியிருக்கிறார்களோ அதே போல பாண்டவர்களும் பாண்டவர்களுடைய தலைவன் பாண்டவபதி சிவபாபா அவரும் நம்முடன் சதா இணைந்த ரூபத்தில் இருக்கின்றார். பாண்டவபதி பாண்டவோं के सिवाय कुछ नहीं कर सकते हैं. பாண்டவபதி பாண்டவர்களுடைய தலைவன் பாண்டவர்கள் இல்லாம எதையும் செய்ய முடியாது. அப்போ அப்படி யாரு இணைந்த ரூபத்துல எப்பொழுதுமே இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி பாப் தாதா சாக்காரத்திலும், அதாவது அனைத்து சம்பந்தங்களிலும் பாபா நம் முன்னால் இருப்பார். எப்போ நீங்க கூப்பிட்டீங்கனாலும் சரி, அந்த செகண்டே பாபா உங்க முன்னாடி வந்து சொல்லுவார், நான் ஆஜராகி விட்டேன் அப்படின்னு பாபா வந்து சொல்லுவாரு. எப்போ சொல்லுவாரு, பாண்டவர்களுக்கு பாண்டவபதி கூட தான் இருக்கிறார், என் கூட இருக்கிறாருங்கிற நினைவு இருந்தா பாபா அனைத்து சம்பந்தங்களையும் சாக்காரத்திலேயே நேரடியாகவே நம்ம முன்னாடி தான் இருக்கிறாரு. எப்போ கூப்பிட்டாலும் பாபா நம் முன்னாடி வந்து ஆஜர்னு சொல்லிடுவாரு. ஓம் சாந்தி.